ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, பிக்சார்ட் ஆப்பில் எப்படி ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபாண்ட்டை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறோம், அதை எப்படி பிக்சார்ட் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணுறோம், இதில் 3 ஸ்டெப் தான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதேமாரி நிறைய பேருக்கு பிக்சார்ட் ஆப்பை அப்டேட் பண்ணோடனே ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ண முடியலன்னு கேட்டிருந்தாங்க. அந்த இஷ்யூஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன வீடியோ நம்ம எதை பற்றி பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, விஜய்சம் பேனர் எடிட் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா மேலே கார்ட்ஸில் தரேன், அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற எடிட்டிங் வீடியோலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் கூகுளை ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் ஓப்பன் பண்ண எதுக்குன்னா நம்ம அங்கேருந்து தான் ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ண போகிறோம். அது என்ன வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபாண்ட்டோட வெப்சைட் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் கூட போய் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இதில் போய்ட்டு கூகுளில் டைப் பண்ணிக்கலாம். என்னென்னு டைப் பண்ணணும்னா DA ஃபாண்ட்டுன்னு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா DA ஃபாண்ட்ஸ்னு ஒரு போல்டாக நம்மளுக்கு தெரியும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன், அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் மாரி ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாண்ட்ஸ், ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் எந்த ஃபாண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கீழே இருக்கிறத இதில் எதனா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதுமாரி எதனா இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே செக் பண்ணிக்கலாம். கீழே போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஃபாண்ட்ஸ் பேஜ்லாம் ஓப்பன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கிறது ஒரு சாம்பிள் ஃபாண்ட்ஸ் தான். இதில் நம்ம இது மேலே இருக்கிறது ஒரு ஏரோ மார்க் மாரி இருக்குது. அதில் நம்ம பார்த்தோன்னா ஏகப்பட்ட அந்த பாக்ஸ்க்குள்ளே ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபாண்ட்டை உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ நிறைய ஃபாண்ட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் எத்தனை நாளுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணாங்க, அது எல்லாமே இங்கே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அவங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா சூப்பரான ஃபாண்ட்ஸ் கலெக்ஷனே சொல்லலாம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே அந்த ஃபாண்ட்ஸோட நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்ஸோட மாடல்ஸ் தான் இருக்குது. இது மேலே இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டில் இருக்குது. இந்த பாக்ஸில் தான் நம்ம இப்போ பார்த்துன்னு இருக்கிறோம். அந்த பாக்ஸோட ஸ்டைலிஷ் ஃபாண்ட்ஸில் தான் இப்போ நம்மளுக்கு இப்போ டிஸ்பிளே இருக்குது. அதேமாதிரி நம்ம இப்போ வேறு எதனா நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். இதில் நிறைய ஃபாண்ட்ஸ்லாம் இருக்குது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் இமேஜ் அதுமாரி நான் நிறைய ஃபாண்ட்ஸ்லாம் இதில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபாண்ட்ஸை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு எக்ஸ்பிளைன் மாரி பண்ணிக்கிறேன். இதில் நம்மளுக்கு எதனா ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா அதுமாரிலாம் எதுவுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா கீழே நிறையா சீரியஸ் நம்பர் மாரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40s வரைக்கும் இந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது. நம்பர் 1லேருந்து 240s வரைக்கும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது, நீங்கள் ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. இன்னும் ஏகப்பட்ட நாள் தேவைப்படும் அதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஃபாண்ட்ஸ் மட்டும் எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் SCIFIன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்பட்ட ஃபாண்ட்ஸ், அந்த ரிலீக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுற ஃபாண்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்ம அலிட் மோஷன்லேயும் சரி, கைன் மாஸ்டர்லையும் சரி, அதுக்கப்புறம் பிக்சர்ட் ஆப்லும், அதுக்கப்புறம் பிக்சல் ஆப்லும் சரி, இதுமாரி நம்ம எந்தெந்த ஆப்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அந்தந்த ஆப்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி நீங்கள் ரிலீக்ஸ் வீடியோலாம் எடிட் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் போல்டாக டெஸ்ட்டு வேணும். இதே ஸ்கிரிப்ட் ரைட்டர் மேட்டு எடிட்டிங் மாரி அந்த சாங்ஸ் அப்படியே தெரியணும்னா அதுக்கு நம்மளுக்கு சிக்னேச்சர் டெஸ்ட் மாரி வேணும். இதில் நம்மளுக்கு போல்டாக இருக்கிற டெஸ்ட்டெல்லாம் அழகாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இது போல்டாக இருக்குது. இதிலே நம்மளுக்கு மேலே நிறையா நீங்கள் ஆப்ஷன்ஸ் பேர் பார்க்கலாம். இந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எந்தெந்த ஃபாண்ட்ஸ் எது வேணுமோ நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒன்றா காட்டினா வீடியோ ரொம்ப லாங்காக போகும். அதனால் நான் அதை வீடியோஸில் சும்மா முக்கியமான பகுதி மட்டும்தான் காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இந்த வீடியோஸில் இந்த SCIFI அந்தமாரி ஃபாண்ட் ஸ்டைலில் இவ்வளோ ஃபாண்ட்ஸ் பார்த்தோம். இதிலே நம்மளுக்கு சூப்பரான ஃபாண்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட்டிலே அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஃபேன்சி டெஸ்ட் அதுமாரிலாம் நிறைய டெஸ்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபாண்ட் டிசைன் கூட கலெக்ஷன்லாம் வேறு லெவலில் இருக்குதுன்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷனில் நம்மளுக்கு மேலே இருக்கிற அந்த பாக்ஸ் லேயருக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஃபேன்ஸ் அந்த டெஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஒரு 1000 ஃபாண்ட்ஸ் கிட்டே அதிகமாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஃபாண்ட்ஸ்லாம் இந்த பாருங்க, கத்தி ஒரு மாரிலாம் ஃபாண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்குள்ளே நிறைய, இந்த ஆப்பில் இந்த வெப்சைட்டுக்குள்ளே நிறையா இருக்குது. நீங்கள் இதை எப்படிலாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு ரைட் சைடில் நீங்கள் அந்த இடத்துல ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் மாரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதில் மாரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அந்த ரைட் சைடில் தான் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடான்னு கேட்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால இன்னொரு வாட்டி டவுன்லோட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நான் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ கொடுத்துட்டோன்னே நம்மளுக்கு அங்கேயே டவுன்லோட் ஆகிடுச்சு, அந்த ஃபாண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டோன்னே ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிட்டோன்னே அதில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸில் இருக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபைல்ஸில் நம்மளுக்கு இப்போ
ஜிப் ஃபைலில் டவுன்லோட் ஆகிருக்கிறதுனால அதில் அச்சீவ்ஸில் போய் நம்மளுக்கு சேவ் ஆகிருக்குது. இது நம்ம ஃபோன் வந்து ஓப்போ A52 அதனால் நான் இந்த மாடலில் இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாம் அச்சீவ்ஸில் போய் சேவ் ஆகிருக்கும். அதுக்குள்ளே நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஜிப் ஃபைலை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அந்த டெஸ்ட் ஃபைலாக. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜிப் ஃபைல் மாரி இருக்குது. அதில் நம்ம சேவ் பண்ணயுமே அந்த ஃபாண்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த நம்ம டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணால் இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த ஜிப் ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணிப்போம். அதை ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டு ஆல்னு கேட்கும். இப்போ நம்மளுக்கு அதில் 2 ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட் டு ஆல்னு கொடுத்தீங்கன்னா சில ஃபோன்ஸில் இதுமாரி தான் இருக்கும். சில ஃபோன்ஸில் நீங்கள் பழைய ஃபோன்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா டூ டவுன்லோட் காட்டிக்கிறேன். இதில் நான் டவுன்லோட் பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நேம் எதனா நீங்கள் வைக்க சொல்லுது. நம்மளுக்கு நேம் அதே நேம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ அதில் நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறதுனால நான் இதில் நம்ம சேனலோட நேமு இல்லை அந்த ஃபாண்ட்டோட அந்த நம்ம வெப்சைட்டோட ஃபாண்ட்டோட நேம் கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஃபாண்ட்டு ஸ்டைலிஷ் டெஸ்ட்டுன்னு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட்டை நான் ஆட் பண்ணி உங்களுக்கு நான் அதை பிக்சார்ட் ஆப்பில் எப்படி எடுத்துன்னு போயிட்டு அதில் சேவ் பண்ணுறது நான் இதில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை மூவ் பண்ணி எங்கே வைக்கணும்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வெளியே வந்துடுங்க. இப்போ வெளியே வந்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் மொபைலில் அந்த ஃபோன் ஸ்டோரேஜ்னு இருந்ததுன்னா அதுக்குள்ளே போயிருங்க. நீங்கள் அந்த ஃபோன் ஸ்டோரேஜ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் இதில் ஃபோன் ஸ்டோரேஜ்னு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு ஃபோன் ஸ்டோரேஜ் சரி இன்டர்னல் ஸ்டோரேஜும் சரி ஒன்று தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபோன் ஸ்டோரேஜ் நீங்கள் டிஸ்பிளே இருக்குது. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும் அந்த ஃபோன் ஸ்டோரேஜ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண அந்த டெஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். அந்த டவுன்லோட் டெஸ்ட்டு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம தேட முடியாது. அதனால் மேலே ஒரு அந்த பூத கண்ணாடி மாரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபாண்ட்டு என்ன டைப் பண்ணி வச்சோமோ அந்த ஃபாண்ட்டை நம்ம அதை கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபாண்ட்டை இந்தமாரி தான் மேலே கொடுத்துருந்தேன். ஃபாண்ட்டு டிஏ ஃபாண்ட்டுன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் டெஸ்ட்னு கொடுத்துருந்தேன். அதேமாரி நம்மளுக்கு ரெண்டும் இது ஸ்லோவாகுது. அதேமாரி நம்ம ஷோ பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் நம்ம ஒரே இடத்துல கன்வெர்ட் பண்ணணும். இதுமாரி நம்ம பண்ணத்தோட அந்த ஃபைலோட எடுத்துன்னு போயிட்டு கூட நம்ம அதில் செட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த டவுன்லோட்குள்ளே போய்ட்டு திருப்பி நீங்கள் அந்த சர்ச் டெஸ்ட்டில் போய்ட்டு நம்ம திருப்பி அந்த ஃபாண்ட்டோட நேமை டைப் பண்ணிப்போம். டைப் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபாண்ட்டோட ஃபைல்ஸே வந்துடும். அதை நம்ம நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுமாரி நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீயை அதை காப்பி கூட பண்ணிக்கலாம், இல்லை மூவ் கூட பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை மூவ் கூட கொடுத்துக்கிறேன். எதுக்கு மூவ் கொடுத்தேன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல டவுன்லோடு இதில் அந்த ஆப்ஷன் தேவையில்லைன்னா நம்மளுக்கு எடுத்துன்னு போயிட்டு அதை பிக்சர்ட்டில் நம்ம அதை சேவ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு டவுன்லோடு இதுலேயும் வேணும்னா அதை நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்டில் நம்ம அது உள்ளே போயிட்டோன்னே இதில் 3 ஆப்ஷன் இருக்கும். டிராயிங்கு, எடிட்டரு, அதுக்கப்புறம் ஃபாண்ட்ஸ்னு அந்த பிக்சார்ட் ஆப்க்குள்ளே. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது எதுவுமே தேவைப்படாது. அதில் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லை, அது மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் மேலே இருக்கிற ரெண்டுத்தையும் நீங்கள் எதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. கிளிக் பண்ணாமல் இந்த ஃபாண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்ஸ்லாம் அதில் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா டு ஆல்னு கீழே கொடுத்தோன்னா அந்த சரி மூவ் டு இயர்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த ஃபாண்ட்ஸ் இங்கே அந்த இடத்துல வந்துட்டு சேவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிக்சார்ட் ஆப்க்குள்ளே நம்மளுக்கு சேவ் ஆகிடுச்சு. எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி பிக்சார்ட் ஆப்க்குள்ளே கூட போய் பார்த்துக்கலாம். இல்லைனா வச்சிங்கன்னா நம்ம பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே அந்த இடத்துல சேவ் ஆகிடுச்சு. நம்ம அந்த பிக்சார்ட் ஆப்க்குள்ளே போனதுனால நம்மளுக்கு ஃபாண்ட்ஸ் எல்லாமே இங்கே சேவ் ஆன மாரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 2 ஃபாண்ட்ஸும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டோம். அதுக்கு நீங்கள் பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணுறங்க. இப்போ பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன்னு நம்மளுக்கு இதுமாரி தான் இருக்கும். அங்கே கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா 2 ஃபாண்ட்டை டைப் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் டு எடிட்டிங் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா கலர் பேக்ரவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ ஒரு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணிப்போம். அந்த எரேசர் ஃபார்மெட்லேயே எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு அந்த டெஸ்ட்டு பிஎன்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த டெஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணிப்போம். டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எதனா ஒன்று நம்ம டைப் பண்ணி வச்சுப்போம். இப்போ சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனல் நேமே டைப் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்சி லைஃப் கிரியேஷன் டைப் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இதை மேலே அந்த டிக் ஐக்கான் மாரி இருக்கும். ரைட் சைடில் அதை கொடுத்துங்க. டிக் ஐக்கானை கொடுத்துட்டோன்னே இதில் நிறைய ஃபாண்ட்ஸ் அங்கே கேபிட்டல் லெட்டரு ஸ்மால் லெட்டரு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிங்க் கலரில் ஒரு ஏரோ மார்க் மாரி இருக்கும். மேலே பார்த்த மாரி அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி நம்மளுக்கு மோர் ஃபாண்ட்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஃபாண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மை ஃபாண்ட்ஸ்னு ஆர்ட் சிம்பிளில் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆட் பண்ண 2 ஃபாண்ட்ஸ் நம்மளுக்கு மேலே தெரியும். இந்த ஃபாண்ட்ஸை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இதில் நான் ஏற்கனவே ஆட் பண்ண தமிழ் ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதேமாரி நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கு. எப்படின்னு இப்போ கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லா ஃபாண்ட்ஸும் அந்த ஃபைலோடு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாண்ட்ஸ் எதுவுமே சேவ் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபாண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பிக்சார்ட் ஆப்பில் சேவ் ஆகும். இதுதான் அந்த ஃபாண்ட்டோட எக்ஸாம்பிள். இப்போ நம்மளுக்கு அப்டேட் பண்ண பிக்சார்ட்டில் இதுமாரி நீங்கள் கூட சேவ் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இதுமாரி ஏற்கனவே அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபைலில் நான் கொடுத்துருப்பேன். எதுக்குன்னா அந்த ஃபாண்ட்டோட
நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வாட்டர் மார்க் வீடியோ ஆட் பண்ணும்போது அந்த வாட்டர் மார்க் வீடியோ எடிட் பண்ணும்போது அதில் உங்களுக்கு இந்த ஃபாண்ட்ஸை வச்சு தான் ஆட் பண்ணியிருப்பேன். அதனால அந்த வீடியோவில் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நான் மேலே கார்ட்ஸில் தரேன். நீங்கள் அந்த வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள். எப்படி உங்களுக்கு வாட்டர் மார்க் எடிட் பண்ணது சிறந்த முறையில் கற்றுக்கலாம் அந்த வீடியோவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேட் செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் வீடியோ போகிறோமோ அப்பப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வரும். அதுக்கப்புறம் என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு யாருன்னா ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம்மா. நம்ம டெலிகிராம் சேனலாக மறக்காமலாம் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்த எந்தமாரி வீடியோ போகலான்னு மறக்காமலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.